கவருக்குள்ளே கொஞ்சம் துணியும் இருக்குது. துணியும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கேக் இருக்குது தான். அவங்க இப்போ மகா ஃபோன் அடித்தாங்க. அதாவது நம்ம வீட்டிலேருந்து ஒரு 42 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்திருக்கிறோம். அதாவது எங்கே வந்திருக்காங்கன்னா ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காலையில் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ ஓனரும் வரல, ஊர்லேருந்து வரல. அந்த பையனுக்கு லீவ் விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓனர் காரை வந்து பையன் கொண்டு போயிருக்காங்க. இப்போ அவங்க தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிளாக் கலர் கார் இங்கே நிற்கும் பார்த்தீங்களா, அந்த கார் இல்லை. இப்போ அவங்க தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னு தெரியல, எப்பவும் எடுக்க மாட்டாங்க பையன். பையன் ஒய்ஃபு எல்லாம் போயிருக்காங்க, வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டே போயிட்டாங்க, இன்னும் வரல. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, இந்த மருமக அம்மா வீட்டுக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் குழந்தையும் பிறந்துடும். மருமக கன்சீவாக இருக்காங்கல்ல, இப்போ 9 மாதம் நடக்கும்னு நினைக்கிறேன். 9 மாதமா என்னன்னு தெரியல, டெலிவரி டேட் இதான்னு தெரியல. சரி பார்ப்போம் என்ன குழந்தை பிறக்குதுன்னு. அது போக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன டிஃபன், அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமையா லீவு தான், வெள்ளி சனி. அதனால் தூங்குறாங்க. காலையில் எதுவும் டிஃபன் ரெடி பண்ணல, எனக்கு மட்டும் டிஃபன் ரெடி பண்ணியிருக்கேன். பர்கரு வச்சு முட்டை போட்டு சாப்பிடுவோன்ட்டு ரெடி பண்ணி ஒரு டீயும் போடுவோன்ட்டு போட்டிருக்கேன். வாங்க பார்ப்போம். இந்த பர்கருக்குள்ளே முட்டை ஜெபன்லாம் போட்டு வச்சுருக்கோம். இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு மத்தியானம் அவ்வளோதான் பார்க்கணும். அடுத்து எதுவும் வேலைகள் வருதான்னு தெரியல, பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து தூங்கிட்டு இருந்தேன். நம்ம அப்துல் வந்து எழுப்பிட்டாப்ல. அப்துல் வந்து எழுப்பிட்டு இந்த மாதிரி சாப்பாடு வேணும், சவர்மா பேத்தில் போய் சாப்பாடு வேண்டுதுங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்ருக்காப்புல. சரி எந்திரிச்சதோட இஞ்சி தட்டி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே இஞ்சி தட்டி குடிச்சாச்சு. இஞ்சி தட்டி குடிச்சிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சவர்மா பேத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ போயிட்டு அவனுக்கு சாப்பாடு, அவனுக்கு இந்த இது அனுப்பியிருக்கான், ஃபோட்டோ அனுப்பியிருக்கான். அதாவது என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபோட்டோ அனுப்பியிருக்கான். நம்ம அதை கொண்டு போய் கொடுத்து வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் வேலைகள் வருதான்னு சொல்லி பார்ப்போம். என்னென்னா நேற்று வந்து நம்ம ஓனரோட இந்த நடுப்பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க. ஒரு 11:30 மணிக்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்காங்க. நான் கவனிக்கலை. அதான் அவங்களுக்கும் கூட ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இந்த மாதிரி எது வேணுமா, ஏன் ஃபோன் அடிச்சிங்கன்னு கேட்டு அவங்களும் ஜாமாயமாக வாங்க சொன்னாங்கன்னா அதையுமே வாங்கிட்டு வந்துடலாம். பார்ப்போம். முதல்ல நம்ம சரவணபுரத்து போவோம், போயிட்டு அடுத்தாப்புல என்னன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேகி வேறு வாங்க சொல்லியிருக்காங்க. மேகியும் பெப்சி ஒரு 6 டின்னு வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அந்த மேகி சொன்னது யாரு? அந்த அப்துலுக்கா? என்கிட்ட சொல்லலை அவன்? ஆமாம், உங்கள்கிட்ட சொல்லலை, என்கிட்ட தான் சொன்னான். அப்படியா? சரி ரைட். அதாவது என்னது மேகி வந்து பண்டலாக காட்டுனா? கார்ட்டூன் வேண்டாமா, பண்டல் வேணுமா? ரைட். 2 பண்டல் வேணும். பச்சை கலர் பாக்கெட்டா? ரைட்டு. பெப்சி எத்தனை? பெப்சி 6 பெப்சி. சரி 6 பெப்சியும் அந்த இது வாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய கார்ட்டூனில் தான் அவங்க கார்ட்டூனாக அட்டைப்பட்டியில் வரும். 10 பாக்கெட் இருக்கும் உள்ள. ஒவ்வொரு பண்டலாக போட்டு 10 பாக்கெட் வச்சுருப்பாங்க. 60 ரியல் கிட்ட வரும். அது கார்ட்டூன் தான் எப்பவுமே வாங்குவான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, பண்டல் வாங்குறாங்க. அது எப்படின்னா இந்தோனேஷியாமாக தான் சொன்னாங்க. அந்த பையன் சொல்லலை, நம்ம வாங்கினா வாங்க தான் செய்யலாம், ஆனாலும் அவ்வளோ பெரிய அட்டைப்பட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னது வாங்க, லூஸில் வாங்கிருங்க அப்படின்ட்டாங்க. இப்போ அந்த நம்ம சவர்மா பேத்தில் போய் சவர்மா வாங்கிட்டு அதுக்கப்புறம் பக்காலில் போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூம் போகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, சவுதிக்கு வேலைக்கு கப்பலாக வரலாமா அப்படின்னு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இதை பற்றி. திரும்ப அவங்க கொஸ்டின் இந்த இதில் கமெண்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா நம்ம வரும்போது நம்ம ஏஜென்ட்டை நல்லா கேட்டுட்டு வரணும். சாப்பாடெலாம் தருவீங்களா, ரூம் ஒரே ரூமு தானா? இப்போ எங்களுக்கு இருக்குது பார்த்திங்களா, நாங்கள் வந்து ஜோடியாக தான் இருக்கோம், ஒரே ரூமில் தான் இருக்கோம். நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்துடுவோம். சமையல் எப்போ போல நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். அது நம்ம செலவு தான், ஓனர்லாம் தரல காசு. இப்போ நம்ம கை காசு போட்டு தான் நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். உள்ளே தான் என்னை சாப்பிட சொல்கிறாங்க, ஆனால் உள்ளே ஒன்றும் கிடையாது. வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க மித்த வீடுகளில் இருக்கும் நிறைய பழங்கள் அது இதுன்னு நிறைய வாங்கி போட்டிருப்பாங்க. சில வீடுகளில் அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அங்கே உள்ள சாப்பாடு செட் ஆகாதுன்னு சொல்லி இப்போ நம்ம கை காசு போட்டு தான் நம்ம செலவு பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். அது போக அந்த கப்பல் வந்து வர்ற வேலைக்கு வந்து நம்ம வந்து ஏஜென்ட்டை நல்லா விசாரித்து அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் வரணும். இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட்டு சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இன்னொரு சப்ஸ்கிரைபரும் நம்மளுக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. எப்படின்னா நம்ம லூரில் தான் அந்த இது மீன் சொன்னோம் பார்த்தீங்களா, மீன் கதையை
மீன் பார்த்திங்கன்னா சரியான மருந்து வாடை. அதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, லூலுவில் வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம். ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது வீட்டில் வந்து பார்த்துருக்காங்க, கெட்டு போய் இருந்திருக்கு. அப்படியும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சுட சுட தான் அங்கே வச்சுருப்பாங்க. என்னன்னு தெரில, எப்போ உள்ள சாப்பாடுன்னு தெரியல. ஃப்ரைட் ரைஸு எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நிறைய வீடியோ நம்ம காமிச்சிருக்கோம். அது பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே எல்லா இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துட்டு எது நல்லா இருக்குமா என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு நல்லா கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக தெரியும். இந்த சாப்பாடு ஐட்டங்கள் எல்லாமே அப்படியே பளபளன்னு வச்சுருப்பாங்க லூலில். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, எப்போ உள்ளது என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சரியா? அதனால் அவங்கள்ட்ட கேட்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா என்னென்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் விசாரிக்கணும். எந்த பொருள்னாலும் சரி தான், நம்ம காசை வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அது போக நம்ம அந்த காசுக்காண்டி தான் நம்ம இங்கே வந்து கிடக்கோம். சரியா? நம்ம வாங்கி நல்ல பொருளை வாங்கி சாப்பிட்டுட்டோன்னா நம்மளுக்கு மனசுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்படி வீணாக போகும்போது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக வாங்குங்க. எந்த பொருள்னாலும் சரி, லூலுன்னு இல்லை, எல்லா இடங்கள்லையுமே நம்ம பார்த்து கவனமாக வாங்குறது ரொம்ப பெட்ரு. அது போக இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஒட்டகக்கறி வேகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கமெண்டில். ஒட்டகக்கறி வந்து வேகும்னா நம்ம அதை முத்துனதா என்ன ஏதுன்னு நம்ம ஒரு தடவை வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். முதல்ல ஒரு 10 விசில் வச்சு பார்க்கணும். வெந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. எல்லாம் சின்ன ஒட்டகம்னா சீக்கிரம் வந்துடும். கொஞ்சம் முத்துன ஒட்டகம்னா கொஞ்சம் லேட்டாகும். அதை பார்த்துக்கிட்டு நம்ம குக்கரில் போட்டு அவிச்சிட வேண்டியதான். வேறு மித்தபடி குக்கரில் வந்து வேவதான் செய்யும், நல்லா தான் இருக்கும் ஒட்டகக்கறி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு நாங்கள் ஹைலில் வேலை பார்க்கும்போதெல்லாம் அங்கே பார்த்திங்கன்னா ஒட்டகக்கறி தான் முக்கால்வாசி. எங்களுக்குன்னு தனியாகவே பிரித்து கொடுத்துருவாங்க ஓனர் வீட்டில். இங்கே ஆட்டுக்கறி நம்ம கையில் காசு போட்டு வாங்க வேண்டியிருக்கு. ஒட்டகம்னா என்னென்னு கேட்பாங்க நம்ம இப்போ இங்கே வேலை பார்க்குற இடத்துல. ஏன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க கறிலாம் அவ்வளோவா. டெய்லி சிக்கன் தான். இப்போ நான் வேலை பார்க்குற இடத்துல சிக்கன் தான் டெய்லி பொங்குவாங்க அந்த அம்மா, இந்தோனேஷியா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிவிட்டு சவர்மா பேத்துக்கு வந்தாச்சு. இந்த தெரிஞ்சு பாருங்கள் ரைட் சைடில். திடீர்னு மாத்தாப்பில் சாப்பாடு இப்போ என்னென்னு தெரியல, காலையிலே வாங்க விட்டாச்சு. மணி பார்த்தீங்கன்னா இங்கே 10 ஆகுது மணி. பாப்பா உள்ளே போயிட்டு ஏன்னா இது அனுப்பியிருக்காங்க ஃபோட்டோ, தம்பி வந்து ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க, இந்த சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி. இப்போ உள்ளே போயிட்டு என்ன ரேட்டுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்காங்க ஆர்டர் போடுறதுக்கு. நம்ம காரில் உட்காந்துருக்கோம். ஏன்னா அவங்க ஃபோனில் இருக்கிறனால அவங்க ஃபோனை காமிச்சு அதை ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது போக வெளியே பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு. இந்த தண்ணி மாதிரி ஸ்ப்ரே மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பைப் லைன் கொடுத்து அதில் ஸ்ப்ரே மாதிரி போட்டு விட்ருக்காங்க. இந்த வெயில் சரியான வெயில் அடிச்சிட்ருக்கு. அதனால் ஃபுல்லாக ஹோட்டலில் ஃபுல்லுமே இந்த மாதிரி காஃபி கடைகளில் இந்த மாதிரி ஹோட்டல்களில் ஃபுல்லுமே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அது போக மதினாலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபேன்லாம் இந்த மாதிரி ப்ரெஷராக தண்ணி வந்துட்டுருக்கும். இப்போ ஸ்ப்ரே ஆகிட்ருக்கும் வெயிலுக்காண்டி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ தான் வந்தோம் ரூமுக்கு. போய் கொடுத்துட்டு பெப்சி இந்தோமி வாங்கியாச்சு, சவர்மா ஹவுஸில் வாங்கியாச்சு. கொடுத்துட்டு அடுத்த வேலை என்ன வேணாலும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு பார்ப்போமா என்ன சாப்பாடுன்னு. ஒயிட் ரைஸு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, திறங்க சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், காய்கறிலாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம், பருப்பு சாம்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாலடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லேட். இன்றைக்கி தான் சாப்பாடு. மட்டன் எதுவும் வைக்கலை இன்றைக்கி, சிக்கன் மட்டன் எதுவும் வைக்கலை. இன்றைக்கி காய்கறியே வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேணும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோர் லாஸ்ட்டாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனரோட பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க சொந்தக்காரங்க வீடு, இப்போ நம்ம வந்து ஓனரோட சொந்தக்காரங்க வீடு. இப்போ இந்த வீட்டில் வந்து ஒரு தட்டு இங்கே இருக்குதான். அதனால் இதை எடுத்துகிட்டு போய் இதை இங்கேருந்து வாங்கிட்டு போய் அம்மா வீட்டில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காப்புல. இப்போ நம்ம அந்த தட்டை வாங்குறதுக்காண்டி நம்ம வந்திருக்கிறோம். இந்த இல்லையா, அந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க, அதான் அந்த வீடு. நம்ம போயிட்டு தட்டை வாங்குவோம். தட்டை வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த இருக்கு இல்லையா, இந்த கவர் வாங்க நம்ம வந்தோம். இந்த கவருக்குள்ளே கொஞ்சம் துணியும் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து கேக் இருக்குதான். அவங்க இப்போ மகா ஃபோன் அடித்தாங்க. இந்த மேலே உள்ள கவரில் வந்து கேக் இருக்குது, இதை வந்து அம்மாட்ட கொடுத்துருங்க. கீழே உள்ள அந்த துணிமணியை வந்து பழைய துணிமணி போல் இருக்குது, அவங்க எந்த விஷயமா இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாங்கிட்டு அப்படி நேராக நம்ம ரூம் போயிட்டு அடுத்த என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேடத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். அதாவது நம்ம வீட்டிலேருந்து ஒரு 42 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்திருக்கிறோம். அதாவது எங்கே வந்திருக்காங்கன்னா, ஒரு துஷ்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. துஷ்டி கேட்குறதுக்காக நேற்றே போக வேண்டியது. நேற்று வந்து அவங்களால போக முடியல. ஏன்னா 10:30 மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு தெரியும் போல இருக்குது. 10:30 மணிக்கு மேலே நான் சொன்னேன் இல்லையா, நேற்று 10:30 மணிக்கு மேலே நம்மளை வண்டி ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா.
அது வந்து இங்கே போகிறதுக்கு தான். அது இன்றைக்கி என்ன செஞ்சாங்கன்னா, நேற்று போக முடியல நினைக்கிறாங்க, இன்றைக்கி வந்திருக்காங்க. அந்த இடத்துல இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. ஒய்ஃபும் உள்ளே தான் இருக்காங்க. என் ஒய்ஃபும் உள்ளே தான் போயிருக்காப்புல. அவங்க மேடம் உள்ளே தான் இருக்காங்க. இவங்க எப்போ முடிச்சுட்டு வராங்கன்னு தெரில. நம்ம இங்கே பக்கத்துலேயே பெரிய பள்ளி இருந்துச்சு இருக்கு இல்லையா, இல்லை பெரிய பள்ளி இது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க பள்ளி. இங்கே தான் இப்போ நான் ஐசா இப்போ தான் போய் ஐசா தொழுதுட்டு வந்தேன். வந்துட்டு இப்போ நம்ம வண்டி இங்கே நிற்க இல்லையா, இப்போ நம்ம வண்டியில் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். எப்போ வராங்கன்னு தெரில. வந்ததுக்கப்புறம் மேடத்தை கூப்பிட்டுட்டு அப்படி கிளம்ப வேண்டி தான். அதுக்கிடையில் சாப்பாடு எதுவும் இங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்களா இந்த வீட்டில், இங்கேருந்து வருதா சாப்பாடு, அப்படி இல்லைன்னா நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குமான்னு தெரில, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு நம்ம வந்து ரூமுக்கு வந்துவிட்டோம். நம்ம ரூம் வாசலாக நிற்கிறோம். இப்போ தான் வந்து நிற்கிறேன். மேடம் உள்ளே போயிட்டாங்க. நம்ம சாப்பாடு தான் இப்போ என்ன வாங்குறது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கணும். நைட்டு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு அப்படி சாப்பிடுவோம். என்ன சாப்பாடு வாங்குறது அப்படின்னா டிசைட் பண்ணிகிட்ருக்கிறேன். என்ன வாங்குறது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிராஜின் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. சகாவா ஏரியாவில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் சாப்பாடு வாங்குறதுக்கு. இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா? அவங்க உள்ளே போயிருக்காங்க சாப்பாடு வாங்குறதுக்கு. என்ன வாங்குறாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரைஸ் வாங்கிட்டு வரேன்ட்டு போனாங்க. ரைஸும் பீஃப் மசாலாவுமா? ரைஸும் பீஃப் மசாலாவுமா? ஆமாம், பிரியாணி ரைஸும் பீஃப் மசாலா வாங்கியாச்சு. போய் சாப்பிட வேண்டியதுதான். மணி எத்தனை பேர்? 11 இருக்குமா? மணி 10:55. 10:55 ஆயிட்டா? கார் விட இடம்லாம் நம்ம இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம் இந்த மூடிக்கு வழியாக ஒத்தடி பாதையில். கார் இங்கே பின்னாடி நிற்கி, பேக் சைடு நிற்கி, அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி. நீ போய் சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதான் வேலை. இன்னும் அந்த பையன் என்ன சாப்பாடு வாங்குறான்னு தெரியல. காலையில் தான் வாங்கியிருக்கானே சௌர்மா. ஆமாம், காலைல சாப்பிட வாங்கி இல்லை போகாது. ஆமாம், அந்த பொண்ணும் என்னமோ வாங்க சொன்னாங்களாம். கடைசியில் நம்மளுக்கு நாங்கள் அங்கே இருக்கோம் அப்படின்னோன்னே வேணான்ட்டாங்க. ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது அடித்தாங்க மெசேஜ். நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் பிரியாணி ரைஸு. இது பார்த்தீங்கன்னா பீஃப் மசாலா எப்படின்னு பாருங்கள். பீஃப் மசாலா, அதுக்கு வந்து இந்த லைட்டாக ஊறுகாவும் தயிர் சம்பளம் கொடுத்துருப்பாங்க, அப்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பார் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் வச்சது. இப்போ இந்த கடையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அதனால தான் சரி அப்போ இதே வாங்கிடுவோம். ஏன்னா நைட் நேரம் பொரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இதே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு அது வேறு எதுவும் வேலைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. கடையிலேருந்து ரைஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 12 ஆகிட்டு. பிள்ளைங்க எதுவும் ஃபோனும் அடிக்கல. ஹோட்டலுக்கு போகணும் வைக்கணும்னு சொல்லி எதுவும் சொல்லவும் இல்லை. மேடம் போய்ட்டு வந்துட்டாங்க. நம்ம படுக்க வேண்டியதான். வேலைகள் முடிஞ்சுது. அது போக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகமாக லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.